ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 5 உண்டான ஜிஎஸ்ல ஜாகிரபி கரெக்ஷன் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு கரெக்ஷன் கிளாஸ் மட்டும் இல்லாம அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்க நீங்க வந்துட்டு நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆன்சர் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஓவராலா வந்துட்டு ஜாகிரபி ஃபுல்லா ஓரளவு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கு. சரி போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெட் ரெவல்யூஷன் ரிலேட்டட் வித், அதாவது சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரெயின்போ ரெவல்யூஷன் மாதிரி நம்பர் ஆஃப் கலர்ஸ்ல வந்துட்டு ரெவல்யூஷன் சொல்லியிருப்பாங்களா புரட்சிகள் பத்தி, அதுல என்னென்ன சொல்லியிருப்பாங்க, என்னென்ன கலர்லாம் இருக்கும் நம்மளுக்கு? கிரீன் இருக்கும், ரெட் இருக்கும், ஒயிட் இருக்கும், ப்ளூ, பிங்க், கிரே, கோல்டு, சில்வரு, கோல்டன் ஃபைபரு, சில்வர் ஃபைபரு. இதுல வந்துட்டு கிரீன் நம்மளுக்கு என்ன வரும்? ஓவராலா வந்துட்டு அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிரீன்ல வர போகுது. ரெட்னு பார்க்கையில மீட்டு, டொமேட்டோ, தக்காளி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெட்ல வருது. ஒயிட்னு பார்க்கையில நம்மளுக்கு மில்க். ஸோ ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யார் அழைக்கப்படுறா? வர்கீஸ் குரியன். இதே ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம்னா ஓவரால் வேர்ல்டுல பார்க்கையில நார்மன் போர்லாக்கும், இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கையில எம்எஸ் சுவாமிநாதன், மான்கொம்பு சாமசிவம் சுவாமிநாதன் அவர்கள் பார்க்கப்படுறாப்புல. ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிஷ். அது மட்டும் இல்லாம ப்ளூ எக்கனாமிக் பார்த்தோம்னா ஓவராலா ஓஷன்ல வர்ற எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து வரும். ஓகேங்களா? அது பிங்க் ரெவல்யூஷன் பார்க்க நம்மளுக்கு பார்மாசிட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஆனியனு, பிரானு, இதெல்லாம் பார்க்கலாம். கிரேனு பார்க்கல ஃபெர்டிலைசரு. கோல்டுன்னு பார்த்தோம்னா சணல், ஜூட்டு. இதே சில்வர்னு பார்க்கல நம்மளுக்கு எக்கு, முட்டை, பவுல்ட்ரி, கோழி வளர்ப்பு. கோல்டன் ஃபைபர்னா கோல்டுனா வந்து நம்மளுக்கு ஹனி, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்க்கப்படுது. இது கோல்டன் ஃபைபர்னா ஜூட்டு, சில்வர் ஃபைபர்னா காட்டனு. இதெல்லாம் முக்கியமான அந்த ரெவல்யூஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கிறோம். இது எப்போதுமே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுல வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வேணாலும் நம்மளுக்கு வரலாம். ஓகேங்களா? திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த பிரான் இருக்கா, ஷ்ரிம்ப் இருக்கா, ஷ்ரிம்ப் அதோட கேபிட்டல் எதுன்னு கேட்கலாம். எது? நெல்லூர். ஓகேங்களா? இல்ல மெடிக்கல் கேபிட்டல் கேட்கலாம், மெட்ராஸ். இந்த மாதிரி கேபிட்டல்ஸோ இல்ல அதோட ஃபாதர்ஸ் யாரு, என்ன ரெவல்யூஷன், இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வேணாலும் நம்மளுக்கு வரலாம். அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்ன வரும்? ரெட்டுக்கு எது தொடர்புடையது? மீட் வரும், டொமேட்டோ வரும். 2 1 3. So answer C. Okay. Next question. There have been a steady increase in the price of essential goods. அப்படியா? ஆமா. இப்போ என்ன இருக்கு? அத்தியாவசிய பண்டிகைகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆக்சுவலா ஒரு சின்ன மைல்டா வந்து ஒரு இன்ஃபிளேஷன் இருக்குது எக்கனாமில, நல்லதுதான். பிளஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட எக்கனாமி டிசைன்மெண்ட்ல மானிட்டரி பாலிசிலேயே 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப என்ன பண்ணும், ஒன்னு 6% போலாம் இல்ல 2% போலாம். அப்ப இன்ஃபிளேஷன் நடந்துட்டே இருக்கும். அப்ப இன்ஃபிளேஷன் ஆகையில எக்கனாமிக், அதாவது எசென்சியல் குட்ஸோட வேல்யூஸும் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே. இட் அஃபெக்ட்ஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் போர் பீப்புள். அஃபெக்ட் பண்ணுமா? ஆமா. இப்ப நான் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், என்ன இருக்கு, 4000 ரூபாய்க்கு வந்துட்டு எசென்சியல் குட்ஸோட பொருள், எசென்சியல் குட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணேன், 4000 வாங்கிட்டு 1000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஆனா பிரைஸ் இன்க்ரீஸ் என்ன ஆகும், அடுத்த வருஷம் 5000 ரூபாய் மாறும், 5000 ரூபாய்க்கே வாங்குவேன். அடுத்த வருஷம் என்ன ஆகும், 6000 ரூபாய் ஆகும்போது என்னோட வாங்கும் திறனை நான் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகும். ஏன்னா 5000 ரூபாய் தான் இருக்கு, ஆனா பொருட்கள் 6000 ரூபாய்க்கு இருக்கு. போர் பீப்புளை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். சரி, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கல. இது புவர் பீப்புளை மட்டுமா அஃபெக்ட் பண்ணும்? கிடையாது. எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். அது வந்துட்டு மிடில் கிளாஸா இருக்கலாம், அப்பர் கிளாஸா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இன்ஃபிளேஷன் ஆக போகுது. ஸோ ரெண்டும் கரெக்ட் தான். பட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே. அடுத்த கொஸ்டின்,
விச் இஸ் நாட் அ பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எது வந்துட்டு பிரைவேட் செக்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்எல்சி என்ன வரும்? ஈவிலி லிக்னைட் கார்பரேஷன் 1956ல வர்றது நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர். இது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்துட்டு டாடால வரும். அப்ப என்ன வரும்? அது பிரைவேட் செக்டர். ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ஷேர்ல வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு 51% ஷேர், 51%ல இருந்து எது வரைக்கும் போலாம்? அப்போ 100% வரைக்குமே போலாம். அப்ப அந்த 51% ஷேர் வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கல, கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அது பப்ளிக் செக்டரா போகும். அந்த இந்த இடத்துல யாரு? டாடா ஓன் பண்றது. இந்த இடத்துல பிரைவேட் தான் ஓன் பண்றாங்க. ஸோ வந்துட்டு இது ஒரு பிரைவேட் செக்டர். மித்தபடி செயில், பிஎஸ்என்எல் எல்லாமே இதுல தான் வரும், பப்ளிக் செக்டர்ல வரும். ஏன்னா அதோட அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் யார்கிட்ட தான் இருக்கும்? கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஆனா இங்க டாடா தான் ஓன் பண்றாங்க, அவங்க ஒரு பிரைவேட் செக்டர். அப்ப இது பப்ளிக் செக்டர்ல வரப்போறது கிடையாது. ஓகே, அடுத்து பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான் நம்ம டைரக்டா போட்டே இருக்கணும் 1870ல. அதே மாதிரிக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன கம்பெனிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மில் எது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் வரும். ஸ்கூல் புக் பேக்ல எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் இருக்கோ அதை ஃபுல்லா தட்டிட வேண்டியதான். ஏன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து நம்ம மினிமம் 2 மார்க்ஸ் வந்துட்டு ஷூரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1 மார்க் கண்டிப்பா வந்துடும். அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து கண்டிப்பா கேள்வி வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி பார்த்து வச்சிடணும். நம்மளுக்கு ஆல்ரெடி பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கா? எது இதெல்லாம் இருக்கு? பேப்பர் மில் இருக்கு, காட்டன் மில் இருக்கு, ஜூட் இருக்கு. பேப்பர் மில் எப்போ வந்திருக்கும் நம்மளுக்கு? 1812ல. எங்க? தராம்பூர், வெஸ்ட் பெங்கால். இதே காட்டன் மில்னு பார்க்கல 1818ல. எங்க? ஃபோர்ட் கிளாஸ்டர், கொல்கட்டால. ஜூட்னு பார்க்கல 1854ல. எங்க? ரிஷ்ரா, அதுவும் வெஸ்ட் பெங்கால்ல தான் உங்களுக்கு பார்க்கப்படுது. இது மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் கேட்கலாம், அதுவும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், which are the following incorrectly paired? ஓகேங்களா? எது தவறாக பொருந்தியுள்ளது? ஆறு மற்றும் துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ துணை ஆறுனா இப்போ ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஆறுக்கு துணையா வந்து ஜாயின் பண்ணுச்சுன்னா அது துணையாறு, ட்ரிபியூட்டரிஸ். இல்லையா இந்த ஆறுல இருந்து பிரிஞ்சு போகுது ஒரு ஆறு அப்படின்னா கிளையாறு, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஆறு படிக்கையில வந்துட்டு ஸ்கூல் புக்ல அப்படியே வந்துட்டு நம்ம நம்பர்ஸ், அதாவது அப்படியே டக்குனு பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்றதும் வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ், இந்த ரிவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிவரோட லெஃப்ட் ட்ரிபியூட்டரி என்ன? ஓகேங்களா? அதாவது அதோட வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கக்கூடிய துணையாறு எது, இல்ல இடப்பக்கம் இருக்கக்கூடிய வலப்பக்கம் இருக்கக்கூடிய ரைட் ட்ரிபியூட்டரி என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கலாம். அப்ப மேப் வச்சு படிக்கிறதா பெட்டரா இருக்கும். அது மாதிரி பாத்துக்குங்க. நம்ம ஸ்கூல் புக்ல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி பார்க்கலாம். மகாநதிக்கு என்னென்ன வரும்? செலன் வரும், சண்டூர் வரும், தியோனத் வரும், இப்பு வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து கோதாவரி பார்க்கல பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தல், சலாமி, இதெல்லாம். கிருஷ்ணன் பார்க்கல பீமா, கொய்னா, பெத்தவாகு, மூசி, இதெல்லாம் வரும். காவிரின்னு பார்க்கல என்ன வரும்? பாலாறு துங்கபத்ரா வருமா? கிடையாது. இன்னொன்னு துங்கபத்ரா எதுக்குதான் வரும்? கிருஷ்ணாவுக்கு வரும். கிருஷ்ணாவோட மிகப்பெரிய துணையார் எது கேட்டாலுமே எதுதான் சொல்ற மாதிரி இருக்கும்? துங்கபத்ரா. துங்கபத்ரா தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? காவிரிக்கு எது வரும்? அரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அமராவதி, நொய்யல் வரும். வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் காவேரி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆறுகள்லாம் படிக்கையில எந்த இடத்துல அது பிரியுது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா கோதாவரி வந்துட்டு என்னது ராஜமுந்திரிட்ட 2ஆ பிரியுது, வசிஷ்டா மற்றும் கௌதமியா போகுது அப்படிங்கறத பாக்குறாங்களா? இல்லைன்னா வந்துட்டு காவிரின்னு எடுத்தோம்னா ஒரு ஆற்றிடை தீவு உண்டாக்குதா? ஸ்ரீரங்கப்பட்டினம் உண்டாக்குது. தமிழ்நாட்டுல வந்துட்டு ஸ்ரீரங்கம் என்னது ஒரு ஆற்றிடை தீவு தான், ஆறுக்கு இடையில ஃபார்ம் ஆன ஒரு தீவா இருக்கு. அதையும் பாத்துக்கணும்.
இல்லைன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஆற்றிடைய தீவு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எது வரும்? மஜுலி ஐலாண்ட் வரும். ஓகேங்களா? அந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒடியாந்து வரையில அந்த இடத்துல மிகப்பெரிய வெள்ளப்போக்குலாம் உண்டாகையில அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீவு உண்டாக்குது. அந்த தீவு தான் அது மஜுலி ஐலாண்ட், மஜுலி தீவு. அதுல வந்துட்டு காடுகள்லாம் யார் கொண்டு வந்தா நம்மளுக்கு? ஜாதவ் பயங், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வன மனிதன் சொல்றாங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே பார்த்துக்க வேண்டியது, எங்கெங்கெல்லாம் தீவு இருக்கு அந்த மாதிரிக்க. ஓகேங்களா? சரி, ஸோ 105க்கு 4th ஆப்ஷன். 106வது கொஸ்டின். உலகில் எத்தனை இடங்களில் உயிரின பன்மை தகுதி பழமையாக்கங்களாக கருதப்படுகிறது? அதாவது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க? 36. இதே இந்தியாவில் எவ்வளவு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4. நம்ம டேட்டா படிக்கிற டிஎன்பிசியை பொறுத்தளவு இந்தியாவுக்கும் படிக்கணும், தமிழ்நாட்டுக்கும் படிக்கணும். ஏன்னா நம்ம டேட்டா எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். முக்கியமா தமிழ்நாடு நல்லா போக்கஸ் பண்ணியே பாத்துக்கணும். இப்ப தமிழ்நாடு வச்சு பார்க்கணும்னு வச்சுங்களேன், என்ன கேட்கலாம்? தமிழ்நாட்டுல எத்தனை, தமிழ்நாடை பொறுத்தளவு எத்தனை பயோஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை பயோஸ்பியர் இருக்கு? 3 பயோஸ்பியர். ஓகேங்களா? பயோஸ்பியர் ரிசர்ச் நம்மளுக்கு வந்துட்டு இந்தியாவில் பார்த்தோம்னா 18, அல்ல தமிழ்நாட்டுல 3 வந்துடும். வேற நேஷனல் பார்க் இருக்கு, எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தேசிய பூங்கா 106 இருக்குது இந்தியால. தமிழ்நாட்டுல 5 தேசிய பூங்காக்கள் இருக்கு. இல்லையா? எத்தனை வந்துட்டு புலிகள் சரணாலயம் இருக்கு? டைகர் ரிசர்வ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை? 5. இதே வந்துட்டு எலிபென்ட் ரிசர்வ் யானைகளுக்கு, ஓகேங்களா, எலிபென்ட் ரிசர்வ் கேட்டாங்கன்னா அதுவும் 5 தான் இருக்கு. இதே வனவிலங்கு சரணாலயங்கள் கேட்கலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி எத்தனை இருக்கு? 18 இருக்கு. பறவைகள் சரணாலயம் கேட்கலாம். பேர்டு சாங்சுரி அதுவும் 18 தான் இருக்கு. இல்ல ராம்சார் சைட் கேட்கலாம். ராம்சார் சைட் எவ்வளவு இருக்கு? 20 வந்து இருக்கு. யுனெஸ்கோ சைட் கேட்கலாம். எத்தனை இருக்கு? 6 யுனெஸ்கோ சைட் இருக்கு. இது மாதிரி எது இந்த நம்பர்ஸ் கேட்கல, எது எதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம எதெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸா வரலாம். சரி, இப்போ 106க்கு 4th ஆப்ஷன். 107 இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கல, ரெவல்யூஷன்லயே பார்த்துருந்தோம். கோல்டன் ஃபைபர் எது வரப்போகுது? ஜூட் வரப்போகுது. சில்வர் ஃபைபர் காட்டன் வரப்போகுது. கிரே ஃபெர்டிலைசர் வரப்போகுது. ப்ளூ ஃபிஷ் வரப்போகுது. ஸோ 3 4 1 2 3 4 1 2 4th ஆப்ஷன். 107வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். 108வது கொஸ்டின். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ரொசீஜர். உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக வகைப்படுத்துக. அப்ப உலோகம் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சுரங்க தொழில மைன் பண்ணி எடுப்பாங்க. எடுத்ததை அதுல இருந்து அந்த ஓரை வந்து தனியா செப்பரேட் பண்ணி பிரிக்கணும். இப்ப பாக்ஸைட்னா அதுல இருந்து அலுமினியம் பிரிப்பாங்க. ஹேமடைட் மேக்னடைட்டா இருக்குன்னா அதுல இருந்து அயன் தனியா எடுத்து பிரிப்பாங்க. குப்ரேட்டா இருந்துச்சுன்னா காப்பர் தனியா எடுப்பாங்க. அந்த ஓரை தனியா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி எடுக்கும். அதுக்கப்புறம் அதை சுத்தப்படுத்தணும், ரிஃபைன் பண்ணணும். சுத்தப்படுத்தி அதுல இருந்து தனியா என்ன பண்ணுவாங்க? அந்த மெட்டல்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜரா எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வளைச்சோ நெளிச்சோ மேல போய் டக்டைல் அதெல்லாம் இருக்க போகுது மெட்டல்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வளைச்சு ஃபைனல் மெட்டல் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இதான் அந்த ப்ரொசீஜர், எப்படி வந்துட்டு ஒரு மெட்டல்ஸ் ரெடி ஆகுது. அப்படி பார்க்கல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? மைனிங் இருக்கும். அதுக்கடுத்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர். ஓகேங்களா? தாதுக்களை அடர் பிரித்தல் இது வரப்போகுது. பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல். அப்ப என்ன பண்ணுவோம்? உலோகத்தை தூய்மையாக்குதல். தூய்மையாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். பண்படா உலோகத்தை உருவாக்குதல். அது கொண்டாடுறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பண்படுற மாதிரி தேவையான மாதிரி உலோகங்களை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்டெப்ஸ் 2 1 3 ஆப்ஷன் சி. ஓகே, 108க்கு ஆப்ஷன் சி. 109வது கொஸ்டின். According to the growth rate, which 5-year plans were did not attain the target? இது அட்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்கனாமிக்ஸா இருக்கே அப்படிலாம் கேட்கக்கூடாது. இப்பதான் நம்ம ரீசெண்டா எக்கனாமிக்ஸும் படிச்சு முடிச்சோம்னா இதுவே ரிவிஷன் டெஸ்ட் தான். அப்படியே ஃப்ளோவா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்படி ஃபர்ஸ்ட் 5-year பிளான் பார்க்கல என்ன இருக்கும்? நமக்கு அரௌண்ட் 2.1ல வந்து நம்ம டார்கெட் வச்சிருப்போம். அட்டைன் பண்ணது 3.6 கிட்ட அட்டைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அப்போ டிட் நாட் அட்டைன் த டார்கெட்னு கேட்டாங்க. இது என்ன பண்ணுச்சு? டார்கெட்டை அட்டைன் பண்ணிருச்சு.
அப்ப மிச்ச 5 இயர் பிளான் என்ன பண்ணுச்சு பாப்போமா? இங்க எவ்வளவு வச்சிருந்தோம் நம்ம? 4.5, இங்க 5.6, இங்க 5.7 கிட்ட. இதுல செகண்ட் 5 இயர் பிளான் எவ்வளவு அட்டெண்ட் பண்ணுச்சு? 4 தான் அட்டெண்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? இதே 5.6 வச்சு நம்ம தேர்ட் இயர் 5 பிளான் எவ்வளவு வந்துச்சு? கிட்டத்தட்ட 2.8 தான் வந்துச்சு. இது நம்ம ஃபெயிலியர். அதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னா 1962 நம்மளுக்கு என்ன வருது? இந்தோ சைனா வார் வருது. 1965ல இந்தோ பாகிஸ்தான் வார் வருது. அடுத்தடுத்த போர்கள், பஞ்சங்கள், அதனால வந்துட்டு அதுல இருந்து மீள முடியாத ஒரு கஷ்டத்துல தான் தேர்ட் 5 இயர் பிளான் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகும். இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பாக்கிறது பிட் இந்தியன் ஆக்ட் இஸ் நோன் அஸ் டீம்டு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? அந்த மாதிரி என்ன இந்த மாடல்ஸ் எது ஃபெயிலியர் அது கூட கொஸ்டின்ஸா வரலாம். அதனால அதையும் அங்கங்க பார்த்து வச்சுக்கணும். திடீர்னு பாலிட்டி உள்ள வந்துருச்சு வரும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் 5 இயர் பிளான் 5.7 வச்சிருப்போம். நம்ம அட்டைன் பண்ணது வந்துட்டு அரௌண்ட் பார்த்தோம்னா 3.3 கிட்ட தான் வந்துரும். அப்ப இது மூணுமே வந்துட்டு நம்ம நினைச்ச டார்கெட்டை அட்டைன் பண்ணல. 2, 3, 4 மூணுமே வரும். அது ரொம்ப பண்ணாத இது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தேர்ட் 5 இயர் பிளானா இருக்கும். 2, 3, 4 மூணுமே நம்மளுக்கு வரும். ஆப்ஷன் சி 109வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு. The government of India declared its first industrial policy on 6th April 1948. அதான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நம்மளுக்கு உள்ள வருது. அடுத்தடுத்த ரிஃபார்ம்ஸ்ல வந்துட்டு தனித்தனியா போயிட்டு இருக்கும். 1991ல தான் வந்துட்டு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் ஆன எல்பிஜி உள்ள வரும். ஸோ டி ரிசர்வேஷன், டி லைசன்சிங், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்ன பண்ணும்? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் தான் அந்த பாலிசியை பயங்கரமா ரிஃபார்ம்ஸ் பண்ணியும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த நம்மளுக்கு உள்ள எல்பிஜி உள்ள வந்த பிறகு இண்டஸ்ட்ரியல் பாலிசிலையும் பெரிய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ முக்கியமான எப்பப்போ அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்கூல் புக் அடிப்படையில் பார்த்தோம்னா 1948, 1956, 1977, 1980, 1990 அண்ட் 91 இதெல்லாம் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி அந்த வருடங்கள். இதையும் பார்த்து வச்சு. ஓகே, சரி. அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் வாஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட் ஆன் பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 29 மார்ச் 2017ல பின்னாடி பிரசிடென்டால அசைன் பண்ணப்பட்டு நம்மளுக்கு எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூலை 1, 2017ல வருது. அந்த ஜூலை 1 நம்ம என்னவா கொண்டாடுறோம்? ஜிஎஸ்டி டேவாவும் பார்க்கப்படுது. ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டாக்ஸ் அப்படின்னு போடுறாங்களா? டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் தான். ஸோ வந்துட்டு ஜூலை 1 தான் ஜிஎஸ்டி டேவாகவும் பார்க்கப்படுது. ஸோ 111க்கு ஆப்ஷன் பி. அடுத்து how many wetlands are there in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? 24684 பார்த்து வச்சுக்குவோம். அதுவும் வரலாம். இல்லைன்னா வந்துட்டு மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுகள் இருக்கா? அது எவ்வளவு இருக்கும் கூட நம்ம கேட்கலாம். 9039 ஹெக்டேர்ல இருக்கும். இப்போதைக்கு ரீசெண்டா வந்து 2024 டேட்டா படி அது வரும். இன்னொரு வெட்லாண்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு கிட்னி ஆஃப் த எர்த் அப்படின்னு எதை சொல்றாங்க? வெட்லாண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப லங்ஸ் ஆஃப் த எர்த் நம்ம அமேசான் காடுகளை சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த நீரை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரிச்சு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வெட்லாண்ட்ஸ் வந்துட்டு அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்காண்டி அது கொண்டு வரப்பட்டதா நம்மளுக்கு வெட்லாண்ட்ஸை பாதுகாக்கிறது ராம்சார் சைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த ராம்சார் தினம் கூட நம்மளுக்கு கேட்கலாம். எப்போ ராம்சார் தினம்? February 2. ஓகேங்களா? அந்த டேஸ் கூட நமக்கு கேட்கலாம். ராம்சார் டே கேட்கலாம். ஏன்னா ஈரான்ல 1971 அப்புறம் வர்றப்போ நம்மளுக்கு February 2 வந்துட்டு வெட்லாண்ட் டேவா கொண்டாடுறோம். இதுவே இன்னொரு 2 சேர்த்துக்குமே 22ன்னு வச்சுக்குவோம். மார்ச் 22 என்னவா வரும்? வேர்ல்டு வாட்டர் டேல வரப்போகுது. இதே ஏப்ரல் 22 வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எர்த் டேவா வரப்போகுது. மே 22 வச்சுக்கிட்டோம்னா பயோடைவர்சிட்டி டேவா வரப்போகுது. இதெல்லாம் டேஸ். அப்படியே எல்லாமே சிம்பிளா இருக்கிறது ஒரேடியா மனப்பாடம் மட்டும் போயிட்டே இருக்கும். எதை வேணாலும் கேட்கலாம். ஏன்னா டேஸ்மே வச்சு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கணும். இது அக்கார்டிங் டு என்வரான்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்றதுனால இதை பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். ட்ரீம் ஆஃப் தமிழ்நாடு. அவர் விஷன் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு இன்டு a $1 trillion எக்கனாமி வித்தவுட் அஃபெக்டிங் த இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க.
முக்கியமா நம்ம தமிழக அரசே வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சிக்கு, ஹாப்பினஸ்க்கு, சுற்றுச்சூழலுக்கு, என்வரான்மெண்ட்டுக்கு, நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு, லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பயங்கரமா பார்த்துதான், இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாம பார்த்துதான் எல்லா திட்டங்களுமே போடுறாங்க. ஓகேங்களா? நம்ம லைவ்லிஹுட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது எஜுகேஷனுக்கும் வரும். பிளஸ் தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்துக்கலாம், இல்ல லைவ்லிஹுட்டுக்கு பார்த்தோம்னா தாய் மாணவர் திட்டம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதே என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா குறுங்காடு திட்டம், எல்லாம் திட்டங்கள் பாலிசிஸ் எல்லாம் கொண்டாந்து இதெல்லாம் வந்துட்டு பாதுகாத்து எடுத்துக்கொண்டு பயங்கரமா பண்றாங்களா. ஹாப்பினஸ்ல வந்துட்டு பயங்கர ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. புன்னகை திட்டம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது வந்துட்டு புன்னகைனா நம்ம சிரிக்கிறது கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம டென்டல் ஹெல்த்தை வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு 1 to 8 வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், ஆக்ட்ஸ்ல இருந்து எப்போதுமே கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அது மாதிரியும் பார்த்து வச்சுக்கோம். 113வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 114வது கொஸ்டின், பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட். சரி, கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? குஜராத்ல தான் இருக்கு. கார்பெட் நேஷனல் பார்க் உத்தராகண்ட், கரெக்ட் தான். ரத்தன்போர் ராஜஸ்தான், கண்ணா மத்திய பிரதேஷ். வந்துட்டு எது தவறா இருக்கு? டி தான் தவறா இருக்கு. நேஷனல் பார்க்கை பொறுத்தளவு வந்துட்டு இப்போ இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரே ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் கெய்புல் லாம்ஜோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிப்பூர்ல லோக்டக் அப்படிங்கிற லேக்ல. ஓகேங்களா? இந்த கெய்புல் லாம்ஜோ நேஷனல் பார்க் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிதக்கும் தேசிய பூங்கா, நேஷனல் பார்க்கா வந்துட்டு பார்க்கப்படும். ஓகேங்களா? இது கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸா வைக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுங்க. ஆக்சுவலா நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இது லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் கேட்டாங்கன்னா டெனிஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி என்ன வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நேஷனல் பார்க்ல நம்மளுக்கு இருக்கு அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்னென்ன நேஷனல் பார்க் நம்மளுக்கு அங்க இதுல எல்லாம் கொஞ்சம் பயோஸ்பியர்ல கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்குவோம். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் அதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, 114வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். இந்த லார்ஜஸ்ட் சொன்னல, ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அப்பதான் அடுத்தடுத்து பாக்குறவங்களும் ஒரு ரிலேட் ஆகும். அப்ப எப்படியும் கொஸ்டின் வரலாம், எப்படியும் கொஸ்டின் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கும் தெரியும். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம்ஸ் த ரிவர் பாம்பார்? எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பக்கரை அருவி. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ரிவர்ல இருந்து என்ன ஃபால்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். இப்ப ஒகேனக்கல் பார்த்தோம்னா ஒரு காவிரி வரும், கரெக்டா தர்மபுரியில நம்மளுக்கு ரீச் ஆகி வந்துட்டு என்ன ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியா கொடுத்துட்டு போகும். இதே வந்துட்டு கிளியூர் பார்த்தோம்னா எங்க? சேலத்துல. ஆகாய கங்கை நாமக்கல்ல. திருப்பரப்பு கன்னியாகுமரி. அந்த பாக்ஸ் கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் அந்த ஃபால்ஸ் எந்தெந்த ஃபால்ஸ் எந்த மாவட்டம் அப்படின்னு கூட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அதையும் பார்த்து வச்சுக்கணும். 115க்கு ஆப்ஷன் ஏ. 116, which are the following statements are true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ட்ரூவா ராங்கா அப்படிங்கறத மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. நம்ம ஏன் இவ்வளவு உட்காந்து டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம்? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான். மத்தபடி படிச்சிருக்கோம், நல்லாவே படிச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துட்டு குரூப் 4 நல்ல மார்க் வரும். பட் கேர்லெஸ் மிஸ்டேக்ல 1 மார்க் கூட போயிடக்கூடாது. அதனால அதை நல்லா தெளிவா பாத்துக்குங்க. சரி, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நம்மளுக்கு எதுல இருந்து வரலாம்? இட் ஜெனரேட் மெயின்லி ஃப்ரம் தி மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம். மெயின்லி தான் கொடுத்திருக்காங்க. சோ மெயின்லி யுரேனியமும் வரலாம், தோரியத்திலையும் வரலாம். ஓகே, எடுத்துக்குவோம். எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் த நியூக்ளியர் ஒன்று ஃபிஷன் நடக்கும், இல்ல ஃபியூஷன் நடக்கும். ஓகேங்களா? ஒண்ணு அணு பிளவு, இல்லைன்னா இணைப்பின் போது. ரெண்டுலயுமே என்ன பண்ணலாம்? நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் அட் கல்பாக்கத்துல கொண்டாங்க. இல்ல, எங்க? மும்பைல இருக்கக்கூடிய தாராப்பூர்ல. ஓகேங்களா? எப்போ நம்மளுக்கு அப்சாரா அப்படிங்கிற பவர் பிளான்ட் வருது 1969ல. நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பார்க்க இந்தியாவோட அந்த பேஸ் ஆரிஜின் பார்த்தோம்னா டாடா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், டாக் 1948 அப்பதான் வருது. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் தனியா ஒண்ணு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது எப்படின்னா 1957ல. ஹோமி ஜே பாபா. ஓகேங்களா? பவர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் சொல்லப்படுறதும் ஹோமி ஜே பாபா தான். அவர் மூலமா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் தனியா வந்துச்சு. வந்து அதுலதான் என்னது அப்சாரா அப்படிங்கிற ஒரு பவர் பிளான்ட் வருது இந்தியா. ஓகேங்களா? கல்பாக்கம் வந்துட்டு எங்க நம்மளுக்கு வரும்? ஆக்சுவலா கல்பாக்கம் வந்து நம்ம இங்க மெட்ராஸ்ல. அதுல வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து யுரேனியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கல்பாக்கத்துல வந்துட்டு புளூட்டோனியம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரா அது ஆக்ட் ஆகும், எஃபிஆர் ஆக்ட் ஆகும்.
அதுவும் முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. புளுட்டோனியம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கல்பாக்கத்தை சொல்லலாம். ஒட்டுமொத்தமா வந்துட்டு இப்ப ஃபங்க்ஷனிங் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்துட்டு இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு கேட்டானா 22 நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எத்தனை மாநிலங்கள் சேர்ந்தா 7 மாநிலங்கள். ஓகேவா? அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட அந்த போர்டோட ரிப்போர்ட்லயும் அந்த மாதிரி எதுலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு எந்தெந்த வெப்சைட்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்க டேட்டாஸ் என்ன பண்ணிக்கலாம், சிலபஸை பொறுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்தா போட்டலாம். ஸோ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரூ தான் கேட்டிருக்காங்க, 1 and 2 ஒன்லி. ஓகே, 1 and 2 ஒன்லி தான் ட்ரூ. சரி, அடுத்து மசகான் டாக்யார்ட் ஷிப்யார்ட் வந்துட்டு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்யார்ட் பார்க்க ஒரு முக்கியமா வந்துட்டு ஒரு 4 டாக்யார்ட் பார்க்கலாம். விசாகப்பட்டினம் என்னது இந்துஸ்தான் இருக்கு, அடுத்து கொல்கத்தா கோல்டன் ரீச் இருக்கு, அடுத்து மசகான் வந்துட்டு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மும்பைல இருக்கு, கொச்சின் வந்து கொச்சின் தான் இருக்க போகுது, சேம் தான் இருக்கு பேர். ஓகேங்களா? 117க்கு ஆப்ஷன் சி. 13 போர்ட்ஸும் முக்கியம், அந்த கப்பல் கட்டும் தளங்களும் முக்கியம், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோம். மைனர் போர்ட்ஸ் கேட்டாங்கன்னா 200+ மைனர் போர்ட்ஸ் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட கைக்கில தான் அது வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் போர்ட்ஸ் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோ. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு எதை சொல்லுவோம்? அதாவது ஒரு தன்னிறைவு அடைஞ்சக்கூடிய சுயசார்பு இந்தியா, அதான் டார்கெட்டா வச்சு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஒரு டேக் கூட வச்சு இந்தியாவுக்கு நம்ம என்ன பண்ணோம், செல்ஃப் ரிலையன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஸ்கீம்ஸும் கொண்டு வந்தோம். 119வது கொஸ்டின், யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2021 ஹெல்ட் ஆன். 2021 நமக்கு டக்கு என்ன ஞாபகம் வரும்? COP26. COP26 தான் நமக்கு 2021 நடந்தது. எங்க? கிளாஸ்கோல. வேற 2022ல 23, 24, 25 வச்சுக்கலாம். இது COP27, 28, 29, 30, 22 எங்க நம்மளுக்கு? கிளாஸ்கோ அடுத்து நம்மளுக்கு எஜிப்ட், அடுத்து UAE, அடுத்து அஜர்பைஜான், அடுத்து பிரேசில். 2026 வந்து ஆக்சுவலா எங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது COP31 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்திரேலியால வரலாம். ஆஸ்திரேலியா 2027 நைஜீரியான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து ஒன்னொன்னா எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்துக்கோம். அடுத்த கொஸ்டின் 120வது கொஸ்டின், இந்த இயர் 2022 30th anniversary was celebrated by which of the following organization? ஏசியன். ஓகேங்களா? உங்களுக்கு சார்க் எப்போ வருது? 1985ல. WHO April 7, 1948ல. April 7 நம்ம என்னவோ கொண்டாடுறோம், வேர்ல்டு ஹெல்த் டேவாவும் கொண்டாடுறோம். ஓகேங்களா? 120க்கு ஆப்ஷன் ஏ. 121 வன் மகோத்சவ். வன் மகோத்சவம் நடக்கும், வனங்களை பாதுகாப்போம், டு ப்ரொடெக்ட் த ட்ரீஸ். ஓகேங்களா? வனங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டுதான் மரங்களை பாதுகாத்தல். எப்போதும் நம்ம இதை கொண்டாடுவோமா? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல, ஜூலை 1 to 7ல வந்துட்டு என்ன பண்றோம், வன மகோத்சவ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். நம்ம மரங்களை பாதுகாக்கிறது அவ்வளவு முக்கியமானது. காலங்காலத்துக்கும் நிறைய பேர் பாதுகாத்து வந்திருக்காங்க. சுந்தர்லால் பகுங்கா எது சிப்கோ மூமெண்ட்ல. இதே வேர்ல்ட் லெவல்ல வந்து பார்த்தோம்னா வங்காரி மாத்தாய் கூட இருக்காங்க ஆப்பிரிக்கால. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டு ரிசீவ் த நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களாம் எடுத்துக்கலாம். நம்ம இதுல ஜாதவ் பயங்கன்னு சொல்றோம், இந்தியாவின் வன மனிதன் சொல்றோம், மரங்களை உருவாக்குனதுக்காண்டி. சரியா? இதெல்லாம் மரத்துக்காண்டி. நம்மள அப்படியே இந்தியாவும் ஆக்ட் போட்டிருக்காங்களா, வன பாதுகாப்பு சட்டம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். எப்போ? 1980. இதே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. பசுமை தீர்ப்பாணையம் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட் 2010. ஓகேங்களா? எந்த ஆக்ட் வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம், எல்லா ஆக்டையும் பக்கா பார்த்து வச்சுக்கோ. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் ஆஃப் நாசா டு கோ டு த மூன் வந்துட்டு அப்போலோ 11. ஓகேங்களா? ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் வந்துட்டு 1969ல போயிட்டு மூணுல காலடி எடுத்து வைக்கும்போது தான் 1969ல வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனே ஃபார்ம் ஆகுது. ஆனால் கடந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ முன்னேறி வந்திருக்கும். லாஸ்டா குரூப் 1 கொஸ்டின்ல கூட ககன்யான் மிஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு என்னது மேன்டு மிஷன் நம்மளும் வந்து ஸ்பேஸ் கொண்டு போறதுக்கு உண்டான அடுத்த கட்ட வேலை வாய்ப்பு, அடுத்த கட்ட
முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். கரெக்டா? இந்த அளவுக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஸ்பேஸ்ல. சரி, பார்த்து வச்சுக்குவோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க்ஸ் லிங்க்டு ப்ரோக்ராம் SBLP எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? 1992ல. ஓகேங்களா? வேற வந்து பார்த்தோம்னா அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு இந்திரா காந்தி பீரியட்ல 1975ல கொண்டாந்தாங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமானதான். நான் பார்த்து வச்சுக்கோம். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோம். இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட், அதுக்கு பேர் அப்பதான் வந்துட்டு இறப்புகளும் பெர்த் ரேட்டும் அதிகமா இருக்கும், டெத் ரேட் அதிகமா இருக்கும். 1921. இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட் வந்து 1951. அடுத்து இயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு வெடிப்பு வந்துட்டு 1961. 100 crore ரீச் பண்ணது 2001. டீமோகிராபிக் டிரான்சிஷன் அட்டைன் பண்ணது வந்துட்டு 2011. வாட் இஸ் வாட் டேட்டா தான். எப்போதும் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே தட்டி வச்சுக்கணும், எப்போதுமே ஞாபகத்துல இருக்கணும். ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 4321. 4321 4th ஆப்ஷன். 124வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். நேஷனல் ஃப்ளவர்